அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சந்தித்து வரும் எந்த ஒரு உறவு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எப்படி சுமூகமாக தீர்ப்பது என்பது பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்கள், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், சமுதாயத்தில் பழகக்கூடியவர்கள், அக்கம் பக்கத்தினர், தொழில் வேலையில் பழகும் மனிதர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாத பயணத்தின் போது சந்திக்கும் புதிய நண்பர்கள், இப்படி அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் காரணமா அல்லது அந்த உறவுகள் காரணமா என்பதை பற்றி தான் நாம் ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். ஒரு விஷயத்தை சற்று விழிப்புணர்வோடு கவனிங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கூட ஒரு பிரச்சனை, நீங்கள் என்ன சொல்ல வந்தாலும் அது சண்டையில் தான் போய் முடியுது. நீங்கள் நல்லதுக்கே வாயை திறந்து பேசினா கூட அது பிரச்சனையாக முடியுது. இந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எந்த உறவை நீங்கள் சந்திக்க நேரிடும் போதும் ஏதோ ஒரு பிரச்சனையில் அது முடிவதாக உங்களுக்கு தோன்றும் போது சற்று உன்னிப்பாக கவனியுங்கள். ஏன் இப்படி ஏதோ ஒரு உறவு சார்ந்து எப்போதும் மனக்கசப்பான சூழ்நிலையை நிலவி வருகின்றது? ஏனென்றால் நீங்க மாறாம, உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கும் பதிவுகளை நீங்க மாற்றாம, உங்க உறவுகள் மாற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதுதான் இதற்கு காரணம். நீங்க மாறாதவரை உங்களுடைய இந்த சூழ்நிலையானது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம், நிச்சயமாக மாற வேண்டியது உங்கள் உறவுகள் கிடையாது, நீங்க தான். இந்த ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒரு மனிதர் கோபப்படுவதற்கோ, கத்தி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ, சண்டை போடுவதற்கோ, ஏதேனும் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கோ என்ன காரணம் என்றால், அந்த மனிதர் ஆழ்மனதில் தேக்கி வைத்துள்ள நம்பிக்கைகள், பிலீவ் சிஸ்டம். அதாவது சின்ன வயசிலிருந்து அந்த மனிதர் ஐம்புலன் வழியாக சேகரித்த தகவல்கள், தன்னுடைய பெற்றோர், உறவினர்கள், ஆசிரியர்கள், சமுதாயம், படித்த புத்தகங்கள், இப்படி பல வழியாக சேகரித்த தகவல்கள், அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறை கலந்தும் இருக்கலாம். இப்படி அவர் தேக்கி வைத்துள்ள தகவல்களின் குவியலை பொறுத்தே ஒரு வலிமையான நம்பிக்கையானது அவரின் ஆழ்மனதில் உருவாகி இருக்கும். அது நேர்மறையை விட அதிகமான அளவு எதிர்மறையாக இருக்கும்போது அந்த மனிதரின் உயிர் சக்தியானது உறிஞ்சப்படுகிறது. இதனால் அவர் தன்னுடைய சக்தியை இழந்து லோ எனர்ஜி, அதாவது குறைந்த சக்தி நிலையில் இருக்கின்றார். இங்கு குறைந்த சக்தி என்பது அன்பின் பற்றாக்குறை. அதாவது அந்த ஆன்மாவானது தன்னிடம் உள்ள அன்பின் ஊற்றை மறந்துவிட்டு எப்போதுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கும் அந்த அன்பின் பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றார். நீங்களும் ஒரு உறவும் சந்தித்து பேச வேண்டிய ஒரு சூழல் அமைகின்றது. அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன் மனைவி, உறவுகள், நண்பர்கள், இப்படி யாராக வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இப்போ நீங்களும் அதே லோ எனர்ஜியில் இருக்கீங்க, அன்பின் பற்றாக்குறையில் இருக்கீங்க. நீங்கள் சந்தித்து பேசக்கூடிய அந்த உறவும் அதே லோ எனர்ஜி, அதாவது அன்பின் பற்றாக்குறையில் சக்தியற்று இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நீங்கள் பேசும்போது எல்லாமே பிரச்சனையாக முடியுது. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த உறவும் கோவப்படுவாங்க. நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா அவங்களும் அதே தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே குறைந்த சக்தி நிலையில் இருக்கின்றீர்கள், அன்பின் பற்றாக்குறையில் இருக்கின்றீர்கள். ரெண்டு பேர்கிட்டையுமே விழிப்புணர்வு நிலையானது கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பமாகின்றது. இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் அதிக அன்பு நிறைந்த ஆன்மாவாக இருக்கீங்க, அதிக சக்தி நிலையில் இருக்கீங்க. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய உறவானது குறைந்த சக்தி நிலையில், லோயர் எனர்ஜியில் இருக்காங்க. இந்த நிலையில் உங்கள் அன்பு ஆற்றலானது, சக்தியானது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த லோயர் எனர்ஜி ஆன்மாவை ஹீல் பண்ணும், குணப்படுத்தும். அதாவது நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் அந்த உறவானது உங்கள் கணவன் மனைவியோ, பெற்றோரோ, குழந்தைகளோ, ஏதோ ஒரு உறவோ, அந்த உறவானது தெரியாமல் கோவப்பட்டா கூட, சண்டை போட்டிருந்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து அந்த ஆன்மாவானது குறைந்த சக்தி நிலையில் இருக்கின்றது, அதாவது அன்பின் பற்றாக்குறையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து, இவங்களுக்கு நம்மளுடைய அட்வைஸ் தேவை கிடையாது, சொல்யூஷன் தேவை கிடையாது, நம் அன்பும் ஆதரவும் அக்கறையும் மட்டுமே தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் அந்த உறவை அன்பால் அரவணைச்சிப்பீங்க. அவங்க எவ்வளோதான் சண்டை போட்டிருந்தாலும், வார்த்தைகளை கொட்டி தீர்த்திருந்தாலும் நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுவீங்க. இப்படி
உங்கள் ஆன்மாவில் ஊற்றெடுக்கும் அந்த பேரன்பானது அந்த குறைந்த சக்தி நிலையில் இருக்கும் ஆன்மாவை மன்னித்த அந்த நொடியில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். அந்த குறைந்த சக்தியில் அன்பு பற்றாக்குறையில் வாடிய அந்த ஆன்மாவிற்கு உங்க அன்பு பாய்ந்து, உங்கள் அதிக சக்தி பாய்ந்து அவங்களையும் சக்தி நிலையில் உயர்த்தி இருக்கும். எனவே அவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கும். அவங்களும் விழிப்புணர்வு அடைந்து தவறை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான சூழ்நிலைகளில் சந்திக்கக்கூடிய இரு உறவுகளுமே குறைந்த சக்தி நிலையில் இருப்பதால், அன்பின் பற்றாக்குறையில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு விழிப்புணர்வு இல்லாமல் சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக மாற்றி அதை ஒரு பெரிய பூகம்பமாக மாற்றிடுறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆன்மா விழிப்படைஞ்சு மாறிட்டாலே இன்னொரு உறவானது அற்புதமாக மாறிவிடும். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு உடனே உங்கள் குடும்ப சூழலில் மாற்றம் வேண்டுமென்றால் முதலில் நீங்க பேரன்ப வாரி வழங்கும் உறவாக மாறுங்கள். இப்படி உங்கள் ஆன்மாவில் பேரன்பு நிறைந்து மாற்றம் வரும்போது உங்களை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளும் அற்புதமாக மாறும். மிக பெரும் அதிசயத்தை நீங்கள் பார்த்து வியந்து போவீர்கள். உங்களின் அதிக சக்தியானது, அதிக பேரன்பானது உங்களை சுற்றியுள்ள அனைத்து உறவின் குறைந்த சக்தியையும் உயர்த்தி பேரன்பாக மாற்றிவிடும். அந்த பேரன்பின் நிலையில் நாம் இருக்கும்போது எப்போதுமே நாம் அதிக சக்தியோடு இருப்போம், உயர்ந்த அலைவரிசையில் இருப்போம். நம் பிறவியின் உண்மையான நோக்கம்தான் என்ன? நாம் பிறந்ததே கொடுப்பதற்காக. அடுத்த உயிர்களுக்கு நாம் என்ன கொடுப்பதற்காக பிறந்திருக்கின்றோம்? தொல்லை கொடுப்பதற்காக, இம்சை கொடுப்பதற்காக, மன வருத்தத்தை கொடுப்பதற்காகவா பிறந்திருக்கின்றோம்? இல்லை, நம் அன்பை கொடுப்பதற்காக பிறந்திருக்கின்றோம். நம்மிடம் உள்ள ஆனந்தத்தை கொடுப்பதற்காக பிறந்திருக்கின்றோம். நம்மால் முடிந்த உதவிகளை புரிவதற்காக பிறந்திருக்கின்றோம். நம்மிடம் உள்ள பொருளையும் செல்வத்தையும் பரிமாறிக்கொள்ள பிறந்திருக்கின்றோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நம்மால் முடிந்த தர்ம காரியங்களை எந்தவித எதிர்பலனும் பார்க்காமல் செய்வதற்காக பிறந்திருக்கின்றோம். அடுத்த ஆன்மாவின் ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தமடையும் போது அந்த பேரன்பின் ஊற்றாக நாம் மாற முடியும். இவ்வாறு என்றைக்கு நீங்கள் பெறுதல் என்ற நிலையிலிருந்து அடுத்த ஆன்மாவிற்கு கொடுத்தல் என்ற நிலைக்கு நீங்கள் வருகின்றீர்களோ அந்த கணத்தில் நீங்கள் முழு விழிப்புணர்வு அடைய முடியும். அப்பொழுது மேன்மையான ஆன்மாவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்நிலையில் பிரபஞ்ச பேராற்றலானது உங்களுக்கு எல்லா வளங்களையும் அன்பையும் சகல சௌபாக்கியங்களையும் வாரி வாரி வழங்கிவிடும். என் அன்பு உறவுகளே, நீங்கள் ஒரு ஆன்மாவானவர் விழிப்படையும் போது, மேன்மை அடையும் போது உங்கள் உலகமும் மாறும், உங்கள் உன்னத நிலையும் மாறும், உங்கள் உயிர் சக்தியும் மாறும். அன்பே சக்தி, அன்பே கடவுள். அன்பால் இணைவோம், அன்பை பகிர்வோம், அன்பாகவே உருமாறுவோம். நன்றிகள் கோடி.